الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுவின் மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய மகத்துவமும் பாக்கியமும் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் பேரருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதமிக்க 1428 ஆண்டினுடைய சங்கையான ஹிஜ்ரி ஆண்டினுடைய நிறைவான ஒரு வாரமாக, வருஷத்தினுடைய ஒரு நிறைவாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து இஸ்லாமிய புத்தாண்டு அது துவங்குகிறது. 1428 ஆண்டுகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுவினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மகத்துவமிக்க தீனை நிறைவு செய்த நாட்கள். பெருமக்களே, புனிதமான இந்த துல்ஹஜ் மாதம் உலகத்தின் ஹாஜிமார்கள் எல்லாம் அல்லாஹுவின் புனிதமான இல்லத்தை தரிசித்துவிட்டு ஹஜ் செய்துவிட்டு தங்களுடைய தாயகங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய காலம். இடங்களிலெல்லாம் பாக்கியமான ஒரு இடம், இடங்களிலெல்லாம் மகத்துவமிக்க ஒரு இடம். எந்த இடத்திலே நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களோ, எந்த இடத்திலே சய்யிதனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்திறங்கி நின்று அவர்களுக்கு வஹியை கொண்டு வந்தார்களோ, எந்த புனிதமான பூமியிலே அல்லாஹுவின் வேதம் இறக்கப்பட்டதோ, மகத்துவமிக்க அந்த புனித பூமியிலே அல்லாஹு தஆலா சங்கையான கஅபாவை பாக்கியமிக்க தன் இல்லத்தை அமைத்திருக்கிறான். பெருமக்களே, அந்த நகரத்தினுடைய பெருமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, உலகத்தின் எல்லா நபிமார்களும் கால் பதித்த இடம் மக்கமா நகரம். மாமின் நபியின் இல்லா வகத ஹஜ்ஜ, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களின் பொற்பாதங்கள் பதிந்த இடம் புனிதமிக்க மக்கமா நகரம். அல்லாஹு தஆலாவினுடைய அத்தாட்சிகள் நிறைந்த இடம் என்று ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பெருமக்களே, சுவனலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அல்லாஹுவினால் அருளப்பட்ட சங்கையான ஹஜ்ருல் அஸ்வத் பொதிந்திருக்கக்கூடிய இடம் புனிதமிக்க மக்கமா நகரம். உலகத்திலேயே வேறு எங்கும் செய்ய முடியாத மகத்துவமிக்க ஒரு அமல், தவாஃப் என்ற பாக்கியமான அமலை செய்வதற்கு பொருத்தமான தகுதியான உன்னதமான ஒரே இடம் சங்கையான கஅபா. அல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சிகள் அங்கே நிரம்ப இருப்பதாக சொல்கிறான். என்ன அத்தாட்சி பெருமக்கள் விளக்கி சொல்கிறார்கள்? ரப்பினுடைய அத்தாட்சிகள் நிரம்ப இருக்கிறது. உலகத்திலேயே சிறந்த கொள்கையை தாம் பிறந்த பூமியிலேயே சொல்ல முடியாத நிலையில இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று அதற்கு நேர் மாற்றமாக அந்த உன்னதமான கொள்கையை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அல்லாத மற்ற யாரும் அந்த பூமியிலே நுழைய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான மகத்துவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். இஸ்லாத்தினுடைய பிற எந்த கடமைகளையும் கூட பெயரளவுக்காவது யாராவது செய்து பார்க்க முடியும். ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார், வெளிப்படையாக அவரை முஸ்லிம் என்று சொல்ல முடியும், கல்விலே நம்பாவிட்டாலும். ஒருவர் தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரை தக்பீரை சலாம் வாங்குகிறார், இவர் வெளிப்படையாக தொழுகிறார் என்று சொல்ல முடியும். பொருளிலே கணக்கிட்டு சரியாக 2.5% ஜக்காத்தை கொடுத்து வருகிறார் வருடம் தோறும்,
இவரை ஒழுங்கான முறையில் மார்க்கத்தினுடைய கடமையை நிறைவேற்றுகிறார் என்று சொல்ல முடியும். புனித ரமதானில் சஹரில் இருந்து மகரிப் வரை அவர் நோன்பு வைத்திருக்கிறார், உண்ணாமல் பருகாமல் புலன்வழி செல்லாமல் நோன்பாளி என்று சொல்ல முடியும். வெளிப்படையாக இந்த காரியத்தை அவர் செய்ய முடியும். ஆனால் ஹஜ் என்பது ஈமான் அல்லாத, ஈமானுடையவர்கள் அல்லாத மற்ற யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். சோதனைக்காக கூட செய்து பார்க்க முடியாது. ஏனென்றால் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த புனித பூமிக்கு செல்ல வேண்டும். புனித பூமி அல்லாத வேறொரு இடத்திலே இருந்து அந்த அமலை செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா ஹஜ்ஜிலே எல்லா அமல்களையும் சேர்த்து வைத்திருக்கிறான். ஈமானை எதிலே சேர்த்து வைத்திருக்கிறான், தொழுகை எதிலே சேர்த்து வைத்திருக்கிறான். காலமெல்லாம் எந்த கஅபாவை முன்னோக்கி, இந்த கஅபாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன் என்று சொல்கிறோமோ அந்த சங்கையான கஅபாவை நேரடியாக முன்னோக்கக்கூடிய மகத்துவமிக்க ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஹஜ்ஜிலே வைத்திருக்கிறான். பொருளாதார ரீதியான செலவழிக்குதலை அல்லாஹ் ஹஜ்ஜிலே வைத்திருக்கிறான். எனவே ஹஜ் என்பது எல்லா அமல்களின் சாரம் என்று பெருமக்கள் சொல்கிறார். கண்ணியமிக்க பெருமக்களே, சஃபாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், மர்வாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அரஃபாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், மஷாருல் ஹராம் என்ற முஸ்தலிஃபாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். அங்கே உள்ள ஒவ்வொரு இடங்களை பற்றியும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையிலே சொல்லி வைத்திருக்கிறான். ரப்பினுடைய நிதர்சனமான அத்தாட்சி. மக்கமா நகரத்திலே எந்த ஒரு இடத்திலும் இன்றும் ஒரு கிணறு இல்லை பெருமக்களே. மக்கமா நகரத்தினுடைய எந்த ஹோட்டலிலும் தண்ணீர் சப்ளை என்று சொன்னால் வெளியிலே இருந்து கொண்டு வந்து அங்கே தண்ணீரை அவர்கள் காசுக்கு பணத்திற்கு வெளியிலே கொண்டு வந்துதான் தண்ணீரை ஊற்றி அதை பயன்படுத்த முடியும். கிணறு இல்லாத ஒரு பூமி, கிணறு இல்லாத ஒரு இடம் மக்கமா நகரம். அப்படிப்பட்ட மக்கமா நகரத்திலே ஒரு 5.5 அடி ஆழத்திலே உள்ள ஒரு ஜம்சம் வருகின்ற மக்களின் தாகத்தை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக, தேட்டத்தை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக. யாரும் தண்ணீர் வற்றி போய்விடும் என்று அளவோடு குடிக்கவில்லை பெருமக்களே. யார் முஃமின்களோ அவர்கள்தான் ஜம்சமை வயிறு நிரம்ப குடிக்க முடியும். ஒரு முனாஃபிக்கினால் குடிக்க இயலாது என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பே, உன்னை விசுவாசம் கொண்ட பூரணமான முஃமின்கள் என்று தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்துவதற்கு தங்களுடைய தேவைக்கும் அதிகமாக ஜம்சமை குடிக்கக்கூடிய பெருமக்களை நாம் அங்கு காணலாம். தங்களுடைய தேவைக்கும் போக உலகமெல்லாம் அந்த நீரை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஒரு கிணறு மக்களின் தாகத்தையும் தேட்டத்தையும் அவருடைய அவாவையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக அந்த பாலைவன பூமியிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கியாமத்து வரை மின்னிலங்கக்கூடிய பேரற்புதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். பெருமக்களே, இது சாதாரணமான ஒரு அமல் அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை நாம் பின்பற்றுகிறோம் என்பது மாத்திரமல்ல, அவர்களின் கோலத்தையும் பின்பற்றுகிறோம் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் எப்படி ஒரு வெள்ளுடை தரித்து வந்தார்களோ, மேல் ஒரு ஆடையும் கீழ் ஒரு ஆடையுமாக கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் துல்ஹுலைஃபாவிலிருந்து ஹஜ்ஜினுடைய நியத்தை செய்தவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 நாட்கள் பயணம் செய்து புனிதமான மக்கமா நகரத்திற்கு துல்ஹஜ் மாதம் 4ஆம் நாள் வருகிறார்கள். 19 நாட்கள் புனித பயணத்தை மேற்கொண்டு துல்ஹஜ் மாதம் 4ஆம் நாள் மக்காவை வந்து அடைகிறார்கள். அந்த மக்கமா நகரம் வந்ததற்கு பின்னால் அவர்கள் மினாவிலே 8ஆம் நாள் இருந்துவிட்டு 9ஆம் நாள் அரஃபாவினுடைய பெருவழியிலே ஒன்று சேர்கிறார்கள். மினா என்பதை ஒரு கூடார திருநகர் என்றே சொல்லலாம். ஒரு 100 பேர் கூட வசிக்க இயலாத ஒரு இடம். இன்று அந்த ஊரிலே மக்கள் வசிக்கவில்லை. ஒரே ஒரு பிரம்மாண்டமான பள்ளி இருக்கிறது, இன்னொரு பள்ளியும் கட்டப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜினுடைய நேரமல்லாது வேறு வக்திலே தொழுகை கூட அங்கே நடைபெறுவதில்லை. ஒரு 100 பேர் கூட தங்கி இருக்காத ஒரு இடம். ஆனால் 30 லட்சம் பேரை அந்த நேரத்திலே அந்த ஊர் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கூடார திருநகர் பெற்றிருக்கக்கூடிய மாண்பு என்பது சாதாரணமானதல்ல பெருமக்களே. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த பாதை, அவர்கள் காட்டிய அந்த ஆடை, அவர்கள் உடுத்திய அந்த ஆடை, லட்சோபலட்சம் மக்கள் அந்த ஆடையை அணிந்து கொண்டு புனிதமான அரஃபாவிலே ஒன்று சேர்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய யாரும் அரஃபாவில் இல்லாமல் இருக்க முடியாது. அல் ஹஜ் அரஃபா, ஹஜ்ஜின் சொன்னாலே அரஃபா தான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் மக்கமா நகரத்திலே வருஷத்திற்கு ஒரு தடவை கஅபாவினுடைய துணியை மாற்றுவார்கள். அந்த மாற்றுவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள், அரஃபாவுடைய நாள். ஏனென்றால் அரஃபாவுடைய நாளில் தான் மக்காவில் கூட்டம் இருக்காது, எல்லா கூட்டமும் அரஃபாவுக்கு சென்றுவிடும் என்ற காரணத்தினாலே கஅபாவின் துணியை அவர்கள் மாற்றுவதற்கு தேர்ந்தெடுத்த நாள் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள். சங்கைக்குரிய பெருமக்களே, கொஞ்சம் எண்ணி பார்த்தால், வரலாற்றை யோசித்து பார்த்தால்
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான அந்த அரஃபாவினுடைய பெருவெளியிலே நின்று மக்களுக்கு ஆற்றிய பேருரை இருக்கிறதே சாதாரணமானதல்ல. ஜபலுர் ரஹ்மத்தினுடைய அருகிலே தங்களுடைய நாக்கத்துல் கஸ்வாவிலே அமர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்விலேயே நீண்ட பிரசங்கத்தை அன்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி இருக்கிறார்கள். எந்த பூமியிலே அவர்கள் தங்களுடைய கொள்கையை சொல்ல முடியவில்லையோ என்று லட்சத்திற்கு மேற்பட்ட பெரிய சஹாபிகளுடைய கூட்டத்தை வைத்துக் கொண்டு உலகத்தில் எந்த தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்றதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆனந்தத்தினுடைய உச்சத்திலே நின்று தன் தோழர்களுக்கு ஒரு அற்புதமான பிரசங்கத்தை செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரசங்கத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் ஹஜ்ரத் ரபியா இப்னு உமையா இப்னு கலஃப் அவர்கள் உரக்க சொல்கிறார்கள். சஹாபிகளிலேயே உரக்கமான சத்தத்தை கொண்டவர் ஹஜ்ரத் ரபியா. ஆம், சேற்றிலே முளைத்த செந்தாமரை என்று சொல்வதை போல உமையா இப்னு கலஃப் என்ற கொடியவனுக்கு பிறந்தவர்கள் ஹஜ்ரத் ரபியா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒட்டகத்தின் மேல் ஏறி நின்று ரபியா நான் சொல்வதை உரக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்களே அய்யுஹன் நாஸ் இஸ்மஉ கௌலி, மக்களே நான் சொல்வதை காதுதாழ்த்து கேளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு ரபியா உரக்கமிட்டு சொல்கிறார்கள், உரத்து சொல்கிறார்கள். மக்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் சொல்லை காதுதாழ்த்து கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று அவர்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தையையும் அதற்கு ரபியா இப்னு உமையா இப்னு கலஃப் திரும்ப சொல்கிறார்கள். மக்களே, இந்த நாளினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இந்த இடம் எவ்வளவு புனிதமானது தெரியுமா? இந்த நாள் எவ்வளவு மாண்பானது தெரியுமா? என்று அந்த நாளினுடைய உன்னதத்தை, அந்த இடத்தினுடைய மேன்மையை, அந்த மாதத்தினுடைய மேன்மை எல்லாம் சொல்லிவிட்டு நீண்ட பிரசங்கம் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறியாமை காலத்தினுடைய அத்தனை பழக்க வழக்கங்களையும் என் காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டேன். உலகத்தின் உயர்ந்த நெறியை, இஸ்லாம் என்ற உன்னதமான மார்க்கத்தை, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த தீனை அல்லாஹ் நிறைவாக்கி இந்த பூமியிலே தந்திருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இனிமேல் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் பழி தீர்த்துக் கொள்ளக்கூடாது. அறியாமை காலகட்டத்திலே 40-50 வருடங்களாக சின்ன சின்ன காரியங்களுக்கும் கொலைக்கு கொலை என்று பகரம் செய்து வந்தவர்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றோடு அந்த காரியம் எல்லாம் முடிந்து போய்விட்டது. நீண்ட பிரசங்கத்தினுடைய இடையிலே பெண்களின் உரிமையை பற்றி சொன்னார்கள், வட்டியை பற்றி சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களின் மானத்தை, மற்றவர்களுடைய மரியாதையை சீர்குலைக்கக்கூடிய கொடுமையை கண்டித்து சொன்னார்கள். நீண்ட பிரசங்கத்தினுடைய கடைசியிலே சொன்னார்கள், என் அருமை மக்களே, கியாமத்தினுடைய நாளையிலே வான்தும் துஸ்அலூன அன்னி, அல்லாஹ் என்னை குறித்து உங்களிடத்தில் கேள்வி கேட்பான். உங்கள் நாயகம் அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா என்னை குறித்து உங்களிடத்தில் கேட்பான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்பானே, என் அருமை தோழர்களை என்ன பதில் சொல்வீர்கள்? அதற்கு ரபியா உரக்கமிட்டு இதை கேட்க வந்திருந்த கூட்டமெல்லாம், யா ரசூலல்லாஹ் கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹத, நாயகமே சொன்ன எல்லா செய்திகளையும் முழுமையாக எங்களிடத்தில் தாங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள். இந்த உம்மத்தின் மேன்மைக்காக காலமெல்லாம் நன்மையை நாடினீர்கள் தாங்கள் என்று எல்லா சஹாபிகளும் உரத்து சொல்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான் மண்டலத்தின்பால் தங்களுடைய கையை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், ரப்பே நீ சாட்சி என்று சொல்கிறார்கள். பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அரஃபாவினுடைய நாளிலே முதல் வானில் இறங்கி வந்து தன் அடியார்களின் மீது கருணையை பொழிகிறான் என்று வந்திருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பை சாட்சியாக்கி சொன்னார். ஹஜ் என்பது உலகத்தில் ஈமான் இல்லாத வேறு யாரும் சோதனைக்காக கூட செய்து பார்க்க முடியாத மகத்துவமிக்க ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். கஅபாவினுடைய சங்கை, மக்கமா நகரத்தினுடைய மேன்மை, அந்த புனித பூமியினுடைய உயர்வை பற்றி வரலாற்று ரீதியான காரியங்களை தேடி தெரிய வேண்டியதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய அருள் வசனங்களை பார்த்தாலே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நூற்றுக்கணக்கான வசனங்களின் வழியாக அந்த இடத்தினுடைய மாண்பை, உன்னதத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். கியாமத்து வரை முஸ்லிம்கள் முன்னோக்க வேண்டிய இடமாக அல்லாஹ் அந்த இடத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். பலனு வல்லி என்னக்க கிப்லத்தன் தர்லாஹா, நாயகமே நீங்கள் விரும்பிய கிப்லாவாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருக்கிறான். மக்களே, அதன்பால் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிட்டான். அந்த இடத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மசாபத்தல் லின்னாஸ், மக்கள் மீளும் இடமாக, மக்கள் மீளும் இடமாக, எந்த காலகட்டத்திலும் அந்த புனித பூமியின்பால் மக்கள் செல்வதிலே ஒரு குறையும் ஏற்படாது.
இந்த வருடம் மாத்திரம் கிட்டத்தட்ட 11 லட்சம் ஹாஜிகள் சைனாவிலிருந்து வந்திருந்தார்கள் பெருமக்களே. சைனாவினுடைய ஹாஜிகளை பெரும்பாலும் ஹஜ்ஜிலே இந்தோனேஷியாவினுடைய மக்களைத்தான் அதிகம் காண முடியும். ஆனால் இவ்வருடம் பார்த்தால் பெரும்பாலும் சைன மக்கள் அல்ஹாஜு சீனி என்று தங்களுக்கு ஒரு பேஜையும் அடையாளத்தை இட்டவர்களாக சைனாவினுடைய மக்கள் இந்த கம்யூனிச சித்தாந்தத்திலே ஊறி வளர்ந்து அதற்கு பிறகு அங்கே இஸ்லாம் வேரூன்றி வளர்ந்ததோ நிற்கிறதோ நிலை நிற்கிறதோ அப்படிப்பட்ட அந்த பூமியிலிருந்து அந்த ஹாஜிமார்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆனந்தம். ஒரு வார்த்தையும் அவர்களிடத்தில் பேச நமக்கும் தெரியவில்லை. அவர்களுக்கு ஆங்கிலமும் ஒரு வார்த்தையும் தெரியாது, அரபியும் ஒரு வார்த்தையும் தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியாது. இந்தியா இந்தியா, சைனா சைனா, இது ஒன்று மாத்திரம் தான் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வார்த்தை. ஆனந்தமாக இருந்தது. பல்வேறு தரப்பட்ட பல நாட்டுடையவர்களையும் அல்லாஹு தஆலா அந்த பூமியிலே ஒன்றிக்க செய்திருக்கிறான். மசாபத்தல் லின்னாஸ், மக்கள் மீளும் இடமாக, மக்கள் மீளும் இடமாக, ஹஜ்ஜின் வழியாக உம்ராவின் வழியாக எல்லா காரியத்தின்பால் மீளும் இடமாக அல்லாஹு தஆலா அந்த புனித பூமி ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான், ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமல் லின்னாஸ், சங்கையான அந்த கஅபாவை அல்லாஹு தஆலா மக்களுக்குண்டான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும் இடமாக ஆக்கி வைத்திருக்கிறான். கிவாமல் லிமசாலிஹிம் தீனியத்தி வதுன்யவிய்யா, உலகியல் ரீதியான மறுமை ரீதியான எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு ஸ்தலமாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அருள்மறை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபின் வழியாக பன்னூற்றுக்கணக்கான ஆயாத்துகளின் வழியாக அல்லாஹு தஆலாவினால் அதனுடைய மேன்மை நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டிய செய்து தந்த உன்னதமான நடைமுறையாக இருக்கிறது. ஆசைப்பட வேண்டும், அதற்காக நாம் துஆவும் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய புனிதமான அழைப்பின் பேரில் அந்த இடத்திலே ஒன்று கூடிய ஹாஜிமார்கள் எல்லா காரியத்தை குறித்தும் துஆ செய்தார். எல்லா காரியத்தை குறித்தும் அரஃபாவினுடைய பெருவெளியிலே நின்று செய்யப்படக்கூடிய அந்த துஆ இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாசகத்தை பார்த்தால் தன்னை இந்த அளவிற்கு அவர்கள் அர்ப்பணிக்கக்கூடிய பணிவிலே ஆழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தை ஹதீஸிலே நமக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னக தஸ்மஉ கலாமி வ தரா மகானி, ரப்பே என் சொற்களை எல்லாம் நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய், என்னை இதோ நீ நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறாய், நான் இருக்கிறேன் நாயகர். ரப்பே அனல் பாயிசுல் ஃபகீர், ஒரு ஏழையானவன், எல்லா நிலையிலும் குறைபாடுடையவன். தன்னை சொல்கிறார்கள் அனல் முதுனிப், நான் ஒரு பாவி என்று சொன்னார்கள். பெருமக்களே, அந்த இடத்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனல் முஸ்தகீஸ், உன் உதவி அல்லாது வேறு எந்த உதவியும் இல்லாத ஒரு நிலையிலே உள்ளவன், இந்த இடத்திலே நின்று கேட்கிறேன் என்று தனக்காக மாத்திரமல்ல பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட துஆவிலே அதிகமான துஆ இந்த உம்மத்திற்கு தான் செய்தார். அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கேட்டார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பாவங்களை செய்தாலும் சரி, அரஃபாவினுடைய பெருவெளியில் நின்று அவர் உன்னிடத்தில் துஆ செய்தால் அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று உறுதி கேட்டார்கள். அல்லாஹ் வாக்களித்தான், ஒன்றே ஒன்றை தவிர என்று சொன்னான். ஒன்றே ஒன்றை தவிர, ஒருவர் அடுத்தவருக்கு செய்த அநீதத்தை தவிர அவர் மன்னிக்காமல் நான் மன்னிக்க இயலாது என்று அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் முஸ்தலிஃபாவில் என்று கேட்கிறார்கள், ரப்பே யாருக்கு அநீதி இழைத்தாரோ அவருக்கு உன்புறத்திலிருந்து சன்மானத்தை கொடுத்து இவரை நீ மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, எனவே பாக்கியமும் புண்ணியமும் நிறைந்த ஒரு புனிதமான இடம் இந்த துல்ஹஜ் மாதம், இந்த வருஷத்தினுடைய நிறைவாக இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜிலே ஹாஜிமார்கள் ஹஜ்ஜை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டு தங்களுடைய தாயகங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புனிதமான இடத்திலே எல்லா மக்களுக்காக வேண்டி செய்யப்பட்ட எல்லா துஆக்களையும் அல்லாஹ் பூரணமாக கபூல் செய்தருள்வானாக. யாரெல்லாம் இவ்வருடம் புனித ஹஜ்ஜிலே ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் பூரணமாக கபூல் செய்தருள்வானாக. ரப்பிடத்தில் மக்பூலான ஹஜ்ஜாக, அதன் விளைவாக சமூகத்திலே தீனியான துன்யவியான எல்லா மேன்மைகளுக்கும் அல்லாஹ் அதை காரணமாக ஆக்கி வைத்தருள்வானாக. நம் எல்லோருக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள்வானாக. புனிதமான நிறைவாக வரக்கூடிய இந்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்துவிட்ட குற்றங்குறைகளை அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. வரக்கூடிய ஆண்டுகளை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா மேன்மைகளுக்கும் அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைத்தருள்வானாக. سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب